ஹாய், இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் அதெல்லாம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன், தக்காளி, அப்புறம் என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறி. இன்றைக்கி என்கிட்ட வந்து பொட்டேட்டோவும் க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி மட்டும்தான் இருக்குது. அதனால் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆனியனையும் க்ரீன் சில்லியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளியை வந்து நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அரைச்சிட்டேன். அப்புறம் நம்ம நார்மலாக போடுற சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுவேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் காய்கறி என்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ அந்த காய்கறியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. வதங்கினோடனே தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி விசில் போட்டு 2 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த மீன் டைம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், அதுக்கப்புறம் உடைச்ச கடலை, சோம்பு இந்த 3த்தையும் அரைச்சி வச்சுட்டு கடைசியாக இதை ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப அருமையான வெஜிடபிள் குருமா வீடே மணக்கிற மாதிரி ரெடி ஆகிடும். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுருக்கேன். நல்ல கொதி வந்த உடனே இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரெடி.